பைத்தனில் இருக்கக்கூடிய பாலிமார்பிசம் அப்படிங்கிற கான்செப்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஊப்ஸ் கான்செப்டில் பாலிமார்பிசம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான கான்செப்ட் தான். ஸோ இதை பைத்தனில் எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறது இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து என்னோட பைத்தன் எடிட்டரில் வந்து polymorphism.py ஒரு ஃபைலே சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃப் மல்ட் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணணும். ஸோ மல்டிப்ளை அப்படின்னால எதை மல்டிப்ளை பண்ணணும்? கண்டிப்பாக ஒரு 2 நம்பர் இருந்தால் தான் மல்டிப்ளை பண்ண முடியும். ஸோ அதுக்காக நான் x, y அப்படின்னு சொல்லி வந்து 2 நம்பர் வந்து ஆர்குமெண்ட்ஸாக பாஸ் பண்ணிக்கிறேன். நம்பர் கொடுக்காம x, yன்னு வேரியபிள்ஸ் மாதிரி கொடுக்குறேன். இப்போ வந்து இதை பிரிண்ட் பண்ணுறதுக்காக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டுட்டு அதுக்குள்ளே வந்து x ஸ்டார் y, அதாவது எக்ஸை வந்து நீங்கள் எங்கள் y கூட எனக்கு மல்டிப்ளை பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ என்டர் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட் வந்து என்ன வருதுன்னு நீங்களே பாருங்கள். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகாது. ஏன்னா ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணணும். ஸோ ஒரு ஃபங்க்ஷனை வந்து நம்ம கால் பண்ணால் தான் நமக்கு அது வந்து ரன் ஆகும். இப்போ வந்து ஃபங்க்ஷன் கால் பண்ணுறதுக்காக அந்த ஃபங்க்ஷன் நேமை வந்து நம்ம இங்கே போடணும். ஸோ ஃபங்க்ஷன் நேம் என்ன? மல்ட் தானே. ஸோ மல்ட் அப்படின்னு சொல்லி இப்படி கால் பண்ணோன்னா ரன் ஆகும். பட் உங்களுக்கு வந்து எக்ஸுக்கும் ஒய்க்கும் நீங்கள் வேல்யூ கொடுத்துருக்க மாட்டீங்க. ஸோ எக்ஸுக்கும் வேல்யூக்கும் ஆர்குமெண்ட்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கிறதுக்கு வந்துட்டு வேல்யூஸ் இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு அவுட்புட்டில் எரராக வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் வேல்யூஸ் கொடுக்கணும். ஸோ அந்த எக்ஸுக்கும் ஒய்க்கும் ஸ்டோர் ஆகிற மாதிரி 2 வேல்யூஸ் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து 20,14 கொடுக்குறேன். ஸோ இப்போ 20,14 கொடுத்துட்டு நான் இப்போ இதை வந்து ரன் பண்ணேன்னா எனக்கு அந்த 20, 40 சாரி ஒய்ங்கிறது வந்து நான் கேப்ஸில் கொடுத்துட்டேன் தெரியாமல். இப்போ இந்த 20, 40 ரெண்டுமே எனக்கு வந்து மல்டிப்ளை ஆகி அவுட்புட்டில் வந்து 800 அப்படின்னு டிஸ்பிளே ஆகும். அதாவது இந்த 20 அப்படிங்கிறது வந்து நான் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது இந்த எக்ஸுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். இந்த 40 அப்படிங்கிறது இந்த ஒய்க்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இந்த எக்ஸ்குள்ளே இருக்க 20யும் இந்த ஒய்க்குள்ளே இருக்க 40யும் மல்டிப்ளை ஆகி எனக்கு 800 அப்படின்னு அவுட்புட் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ இதுவே நான் இந்த மாதிரியும் நான் கொடுக்கலாம். அதே டைம் இந்த மாதிரி இல்லாமல் இப்போ இது எல்லாமே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாமே நான் கேன்சல் பண்ணிவிட்டு டேரெக்டாக டெஃப் மல்டிப்ளை அப்படிங்கிற இடத்துல வந்து டேரெக்டாகவும் நான் வேல்யூ அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ x = 1 அப்படின்னு சொல்லி நான் ஒரு வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ பண்ணிவிட்டு இதை நான் பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். எதை பிரிண்ட் பண்ண சொல்கிறேன்னா எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ண சொல்கிறேன். ஸோ எக்ஸை வந்து பிரிண்ட் பண்ணு அப்படின்னு நான் சொல்லிவிட்டு ரன் பண்ணுறேன். இப்போ வந்து மல்டிப்ளை அப்படிங்கிற அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் எக்ஸ் அப்படின்னு டேரெக்டாக ஒரு வேரியபிளுக்கு வந்து ஒரு நம்பர் அசைன் பண்ணி பிரிண்ட் பண்ண சொல்லும்போது அவுட்புட் பிரிண்ட் ஆகலை. ஏன்னா நம்ம இங்கே ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ நான் வந்து ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். மல்ட் அப்படிங்கிற என்னோடய ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன். இப்போ நான் கால் பண்ணும்போது எனக்கு வந்து அவுட்புட்டில் என்ன வரும்னா 1ன்னு வரும். நான் இந்த எக்ஸ்குள்ளே ஸ்டோர் பண்ணியிருக்கிற 1 அப்படிங்கிறது வந்து எனக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது டேரெக்டாக அங்கே அசைன் பண்ணியிருக்க வேல்யூ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகுது. அதே டைம் நம்ம வேறு மாதிரியும் பண்ணலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த எக்ஸ் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் பண்ண சொல்லும்போது இந்த எக்ஸ்குள்ளே ஸ்டோர் ஆகிருக்க இந்த 1 தான் வந்து எனக்கு பிரிண்ட் ஆச்சு. அதே இந்த இடத்துல நான் வந்து இப்போ வந்து 40 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். இப்போது நான் ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்டில் 1 வருமா இல்லை 40 வருமா? ஸோ கெஸ் பண்ணுங்கள். 40 தான் வரும். ஏன் 40 வரும்னா இப்போ நான் வந்து இங்கே மல்டிப்ளை அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே x = 1ன்னு கொடுத்துருக்கேன். பட் பிரிண்ட் பண்ண சொல்லும்போது எக்ஸ்ன்னு கொடுக்குறேன். இப்போ மல்டிப்ளை அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் 40 அப்படிங்கிறத பாஸ் பண்ணுறேன். ஸோ எனக்கு ரன் ஆகும்போது இந்த 40 அப்படிங்கிறது இந்த எக்ஸ்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். இந்த x = 1 அப்படிங்கிறது வந்து அடிச்சுட்டு இந்த 40 அப்படிங்கிறது அங்கே போய் ஸ்டோர் ஆகும். ஸோ ஸ்டோர் ஆன 40 பிரிண்ட் எக்ஸ்ன்னு சொல்லும்போது 40 அப்படிங்கிறது வந்து எனக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகுது. நான் ரன் பண்ணும்போது எனக்கு அவுட்புட்டில் வந்து இந்த மாதிரி 40 அப்படிங்கிறது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். புரியலன்னா இன்னொரு டைம் கூட வீடியோவை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பேக்வேர்ட் பண்ணி கூட நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ இது வந்து ஒரு விதமான கான்செப்ட் பாலிமார்பிசமில். ஸோ இப்போ இதுவே நம்ம எப்படி பண்ணலான்னா நிறையா நம்பர்ஸ் கொடுத்தும் நம்ம வந்து இதை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ x = 1ன்னு நான் கொடுத்துருக்கேன். அதே டைம் வந்து y, z அப்படின்னு நான் 2 வேல்யூ கொடுக்குறேன். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன்னா இது 3ஐயும் எனக்கு மல்டிப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு இது 3ஐயுமே எனக்கு மல்டிப்ளை பண்ணிக்கணும். x × y × z இது 3மே எனக்கு மல்டிப்ளை பண்ணி பிரிண்ட் ஆகணும். பட் இங்கே வந்து நான் 40, 15 2 வேல்யூ தான் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போது x = 1ன்னு வைக்கிறத விட x வேல்யூ கொடுக்காம z = 6ன்னு கொடுக்குறேன். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் ரன் பண்ணும்போது 12,000 வருது. ஸோ இதை நான் வந்து கிளியராகவே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி இது வந்து ரன் ஆகுது அப்படிங்கிறத.
ஸோ இப்போ நம்ம வந்து இது ஃபுல்லாகவே பார்க்கலாம் எப்படி இது ரன் ஆகுதுன்னு. ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து டெஃப் மல்டிப்ளை அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ் இருக்குது, ஒய் இருக்குது, இசட் இருக்குது. ஸோ 3 வேல்யூஸ் இருக்குது. இந்த 3 வேல்யூஸுக்குமே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நான் 40,50ன்னு 2 வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 40 வந்து இந்த எக்ஸ்குள்ளே போயும் இந்த 50 வந்து இந்த ஒய்க்குள்ளே போயும் ஸ்டோர் ஆகும். ஸோ நான் ரன் பண்ண சொல்லும்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன இருக்குது, எக்ஸ் இன்ட்டு ஒய் இன்ட்டு இசட் தான் இருக்குது. ஸோ இந்த 40 எக்ஸ்குள்ளேயும் இந்த 50 ஒய்க்குள்ளேயும் ஸ்டோர் ஆகிக்கும். ஸோ இசட்டுக்கான வேல்யூ வந்து நான் மேலே ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இசட் இஸ் ஈக்குவல் டு 6 அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ எனக்கு அவுட்புட் ரன் ஆகும்போது எப்படி ஆகும்னா எக்ஸ் இன்ட்டு ஒய், அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற ஒய் இன்ட்டு இசட், இது 3மே தான் எனக்கு வந்து மல்டிப்ளை ஆகி ரன் ஆகும். ஸோ அப்படி ரன் ஆகும்போது எனக்கு ஆன்சர் வந்து இங்கே வந்தது வரும். எனக்கு 12,000 அப்படிங்கிறது வந்து எனக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ வேல்யூஸ் வந்து நீங்கள் முன்னாடியும் கொடுத்துக்கலாம், இல்லை கீழே நீங்கள் கொடுக்கும்போது கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து நான் இங்கே 2 வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், இங்கே 3வது வேல்யூ இங்கே கொடுத்துட்டு இப்போ நான் ரன் பண்ண சொல்லும்போது ரன் ஆகுது. பட் இதே டைம் நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா இப்படியும் நீங்கள் பண்ணலாம். இப்போ நான் வந்து இங்கே ஒரு மல்டிப்ளைன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணேன். இப்போ அதே ஃபங்க்ஷனை மறுபடியும் எப்படி கால் பண்ணுறேன்னா இப்போ அதே 40, 50, 60ன்னு இங்கே வேறு ஒரு வேல்யூ வந்து இப்போ நான் கொடுத்துட்டேன். இப்போ கொடுத்துட்டு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரன். இப்போ நான் இதை ரன் பண்ணும்போது எனக்கு ஃபஸ்ட்டு வந்த 12,000, ஐ மீன் இதுக்கான 12,000 ஆன்சர், தென் 40 × 50 × 60 இது 3 ரன் ஆகி எனக்கு ஆன்சர் வந்திருக்கு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஆல்ரெடி நீங்கள் இங்கே எக்ஸ் ஒய் 2 கொடுத்துருக்கீங்க, அதுக்கு தான் இந்த 40, 50 ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து இசட் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்கீங்க, இப்போ இங்கே இசட் ஈக்குவல் டு 16 கொடுத்துருக்கீங்க, டிஃப்ரெண்ட்டாக ஆன்சர் வந்திருக்குன்னு கேட்கலாம். ஸோ இப்போ இதையுமே வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படி வந்து இது நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எக்ஸ், அதுக்கப்புறம் ஒய், அதுக்கப்புறம் இசட், இது 3மே இருக்குது மேலே. இப்போ இது 3லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸுக்கு வந்து 40, அதுக்கப்புறம் இந்த ஒய்க்கு வந்து இந்த 50, தென் இந்த இசட்டுக்கு வந்து இந்த 6. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது ரன் ஆகி நமக்கு வந்து 12,000 அப்படிங்கிறது வந்து நமக்கு அவுட்புட்டில் வந்து பிரிண்ட் ஆச்சு. இந்த மாதிரி 12,000 அப்படிங்கிறது நமக்கு அவுட்புட்டில் பிரிண்ட் ஆச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஃபங்க்ஷனை இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இந்த 40ங்கிறது இந்த எக்ஸ்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். தென் இந்த 50 அப்படிங்கிறது வந்து இந்த ஒய்க்குள்ளே போய் ஆஸ் யூஷுவல் ஸ்டோர் ஆகும். இந்த 60ங்கிறது இந்த இசட்டுக்குள்ளே போய் இந்த 6ஐ அடிச்சுட்டு அந்த இடத்துல 60ன்னு ஸ்டோர் ஆகும். ஸோ நான் வந்து செகண்ட் இருக்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது எக்ஸுங்கிற இடத்துல 40யும், 50ங்கிற இடத்துல ஒய்ங்கிற இடத்துல 50யும், இசட்டுங்கிற இடத்துல 60யும் தான் இருக்கும். நம்ம ஆல்ரெடி கொடுத்த 6 இருக்காது. ஸோ இதை தான் வந்து பாலிமார்ஃபிசம்னு சொல்லுவாங்க. எந்த ஒரே ஃபங்க்ஷனை நம்ம வந்து நிறையா ஃபார்ம்ஸில் வந்து யூஸ் பண்ண முடியும். பாலினா நிறையான்னு சொல்லுவாங்க, மார்ஃபிசம் அப்படின்னா வந்து தன்னோட நிலைக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கிறது. இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 நம்பர் கொடுத்துருக்கேன், 3வது நம்பர் இங்கே கொடுத்துருக்கேங்கும் போது இந்த 2 நம்பரை மட்டும் எக்ஸ்க்கும் ஒய்க்கும் எடுத்துகிட்டு 3வது நம்பர் அவங்க மேலே வந்து 6ன்னு கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம வந்து அவுட்புட் டிஸ்பிளே பண்ணணும்னு இதுக்கு எனக்கு டிஸ்பிளே பண்ணுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுச்சு, இங்கேயே 40யும் கொடுத்துருக்கேன், இங்கேயே 50யும் கொடுத்துருக்கேன், இங்கேயே 60யும் கொடுத்துருக்கேன். ஓகே, 3மே இங்கேயே கொடுத்துருக்காங்க, அப்போ 3மே நம்ம இங்கே இருக்கிறத தான் எடுத்து வந்து மல்டிப்ளை பண்ணணும், மேலே இருக்கிறத எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த 6 அப்படிங்கிறத வந்து கேன்சல் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அதை என்ன ஸ்டோர் பண்ணுச்சு, 60 அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணி அவுட்புட்டில் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணுச்சு. ஸோ இந்த மாதிரி தன்னோட ஃபார்மை எப்படி அவங்க சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி ஆன்சர் பண்ணுறது தான் வந்து பாலிமார்ஃபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுலேயே வந்து நம்ம வேற ஒரு ப்ராப்ளமும் பண்ணி பார்க்கலாம். இப்போது இதுலேயே வந்து இன்னொரு டைப் ஆஃப் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இது ஃபுல்லாகவே நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ இதுலையே நான் வந்து ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். பேரண்ட் கிளாஸோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேர்ட். ஸோ பேர்ட்னு நான் ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுறேன். இது வந்து என்னோட பேரண்ட் கிளாஸ். இதுக்கு நான் ஒரு சைல்ட் கிளாஸும் க்ரியேட் பண்ணுவேன். அதாவது பாலிமார்ஃபிசம் பொறுத்தளவுக்கு ஒரு பேரண்ட் கிளாஸ் இருக்கும், அதுக்கு நிறையா சைல்ட் கிளாஸ் இருக்கும். அதாவது ஒரே ஃபங்க்ஷன் தான், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதே ஃபங்க்ஷன் நேமை வச்சு நிறையா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சைல்ட் கிளாஸஸ் இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம். ஸோ கிளாஸ் பேர்ட்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. இப்போ டெஃப் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் நேம் பார்த்தீங்கன்னா வாட்டர். ஸோ எப்போவுமே ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ணால் நம்ம ப்ராக்கெட்டில் வந்து செல்ஃப் அப்படிங்கிற செல்ஃப் கீவேர்ட் வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன தரேன் அப்படின்னா பேர்ட்ஸ் ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு நான் வந்து என்னோடய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நான் தரேன். ஸோ நான் வந்து இப்போ கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன்.
எதுவுமே எனக்கு வராது சொன்ன மாதிரி, ஏன்னா நான் என்னோடய ஃபங்க்ஷனை கால் பண்ணவே இல்லை. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணணுன்னா அதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இப்போ D1 அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து என்னோடய கிளாஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். D1 இஸ் ஈக்குவல் டு bird அப்படின்னு என்னோடய கிளாஸை வந்து நான் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ நான் வந்து D1 டாட் bird அப்படின்னு நான் என்னோடய ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணும்போது வாட்டர், என்னோடய ஃபங்க்ஷன் நேம் வந்து வாட்டர், என்னோடய வாட்டருங்கிற ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணும்போது இதுக்குள்ளே இருக்க பேர்ட்ஸ் ட்ரிங்க் வாட்டர் அப்படிங்கிறது எனக்கு அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி பேர்ட்ஸ் ட்ரிங்க் வாட்டர் இது வந்து ஆஸ் யூஷுவல் எல்லாத்துலேயுமே நடக்கிறது தான். கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துலேயுமே நடக்கிறது தான். ஸோ இப்போ இதில் வந்து ஸ்பெஷலாக பாலிமார்பிசம் எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னா, இப்போ இதே கிளாஸ் இந்த பேர்ட் கிளாஸ் அப்படிங்கிறதுக்கு இது வந்து ஒரு பேரண்ட் கிளாஸ். இந்த பேர்ட் கிளாஸை வச்சு நம்ம இதுக்கு ஒரு சைல்ட் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய சைல்ட் கிளாஸோட நேம் நான் என்னென்னு வைக்கிறேன்னா, ஒரு பேர்டுன்னா பேர்ட்ஸ் நிறையா இருக்கும். ஸோ பேர்ட்ஸ்னு பார்த்துட்டிங்கன்னா நிறையா பேர்ட்ஸ் இருக்கும் வேர்ல்டில். ஸோ அதில் ஒரு பேர்டை வந்து நான் இந்த பேர்ட் பேரண்ட்லேருந்து வர ஒரு சைல்ட் கிளாஸாக வைக்கிறேன். ஸோ அந்த பேர்ட் கிளாஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரட். ஸோ இப்போ பேரட்டு நான் ஒரு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். இந்த பேரட் கிளாஸ் வந்து இந்த பேர்ட் கிளாஸோட ஒரு சைல்டு மாற. இதுதான் மெயினே, ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறது தான் மெயினே. அதுக்கு கீழே வரதெல்லாம் அதோட சப்ஸ்டியூட்ஸ் மாதிரின்னு வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து பேரண்ட் கிளாஸ், அதுக்கு கீழே வரதெல்லாமே சைல்டு கிளாஸ். அப்போது சைல்ட் கிளாஸ்னால் அதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக க்ரியேட் பண்ணுவீங்களான்னா கிடையாது. அதுக்கும் நம்மளோட மேலே இருக்க பேரண்ட் கிளாஸோட ஃபங்க்ஷனே தான் நம்ம வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்மளோட பேரண்ட்ஸோட நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம்ல, அந்த மாதிரி நம்மளோட பேரண்ட்டோட ஃபங்க்ஷன் நேமே தான் நம்ம இங்கேயும் யூஸ் பண்ணிக்க போகிறோம். செல்ஃப் அப்படின்னு இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். முடிஞ்சு. இப்போ இதுக்கு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா, பேரட் பற்றி ஏதாவது கொடுக்கலாம். ஸோ பேரட் இஸ் green in color. ஸோ நான் பேரட் இஸ் green in color அப்படின்னு சொல்லி என்னோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனையும் வந்து நான் என்ன பண்ணணும், கால் பண்ணணும். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஆப்ஜெக்ட் நான் D1 ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே என்னோட கிளாஸை வந்து நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ பேரட் அப்படிங்கிற கிளாஸையும் நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அதே டைம் என்னோட பேர்ட் அப்படிங்கிற கிளாஸையும் வந்து நான் இதுக்குள்ளே ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, பேர்டு வேணாம், பேரட்டுங்கிறத மட்டும் இப்போ நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதை விட்டு இது மட்டும் ரன் பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஸோ ரன் பண்ணால் கண்டிப்பாக எரர் வரும் நமக்கு. ஸோ ஏன் எரர் வருதுங்கிறத நமக்கு வந்து அவுட்புட் வரல, ஏன்னா நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணல. ஸோ இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேர்ட்ஸ்னு ஒரு கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த கிளாஸ்க்கு ஒரு சைல்ட் கிளாஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அது என்னது, கிளாஸ் பேரட்டுங்கிறது. ஸோ இப்போ இந்த கிளாஸ் எப்படி சைல்ட் கிளாஸ் ஆகும் நீங்கள் கேட்கலாம். ஏன்னா ரெண்டும் வந்து ஒரே மாதிரி இருக்க மாதிரி தான் இருக்குது. பட் என்ன, ஃபங்க்ஷன் நேம் மட்டும் நம்ம ஒரே மாதிரி போட்டிருக்கோம். ஸோ ஃபங்க்ஷன் நேம் ஒரே மாதிரி போட்டால் இந்த கிளாஸுக்கு இது சைல்ட் கிளாஸ் ஆயிருமானா கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சைல்ட் கிளாஸ்க்குள்ளே நம்மளோட பேரண்ட் கிளாஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ பேரட் அப்படிங்கிற கிளாஸ்க்குள்ளே பேர்ட்ஸ் அப்படிங்கிற நம்மளோட பேரண்ட் கிளாஸோட நேமை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தான் இந்த சைல்ட் கிளாஸ் வந்து இந்த பேரண்ட் கிளாஸ்க்கு வந்து சைல்ட் ஆகுது. ஸோ புரியும்னு நான் நினைக்கிறேன். புரியலைன்னா இன்னொரு டைம் கூட பாஸ் பண்ணிவிட்டு ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ என்ன பண்ணுதுன்னா, நான் இது ஒரு டைம் இன்னுமே நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாலிமார்பிசம் பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிற கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக நீங்கள் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து பேர்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. என்னென்னு ஒரு கிளாஸ் இருக்குது, பேர்ட்னு ஒரு கிளாஸ் இருக்குது. இந்த பேர்டுங்கிற கிளாஸ்க்குள்ளே வாட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த வாட்டருங்கிற ஃபங்க்ஷன் எதையோ ஒன்று பிரிண்ட் பண்ணுது. ஸோ என்ன பிரிண்ட் பண்ணுது, பேர்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர் அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணுது. ஸோ இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ், நம்மளோட கிளாஸ். இந்த பேர்ட் அப்படிங்கிறது தான் கிளாஸ். இப்போ இந்த வாட்டர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபங்க்ஷன். என்னது, ஃபங்க்ஷன். இது வந்து நம்மளோட ஃபங்க்ஷன். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அது என்னமோ ஒன்று பிரிண்ட் பண்ணுது. இப்போது இந்த பேரண்ட் கிளாஸ்லேருந்து நம்ம ஒரு கிளாஸை வந்து உருவாக்குறோம். அதுதான் என்ன அப்படின்னா சைல்ட் கிளாஸ். இங்கே மேலே இருக்கிறது என்னது, பேரண்ட் கிளாஸ். ஸோ இது வந்து பேரண்ட் கிளாஸ், அது வந்து சைல்ட் கிளாஸ். இந்த பேரண்ட்டோட சைல்டு தான் வந்து கீழே நம்ம உருவாக்குற கிளாஸ். ஸோ இந்த கிளாஸோட பேர் என்ன அப்படின்னா பேரண்ட் வந்து குழப்பிக்க வேணாம். நீங்கள் பேரட் வைக்கலைனாலும் வேறு ஏதாவது ஈகிள் இல்லைன்னா பீகாக் இந்த மாதிரி ஏதாவது பேர் கூட நீங்கள் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பேரட் என்னது, இது வந்து ஒரு சைல்ட் கிளாஸ். இந்த பேரண்ட் கிளாஸில் இருக்கிற இந்த பேர்டோட சைல்ட் கிளாஸ் தான் இந்த பேரட். ஓகேவா,
இப்போ இதுவும் ஏதோ ஒரு வேர்டை வந்து இங்கே பிரிண்ட் பண்ணுது. என்ன பிரிண்ட் பண்ணுது? பேரட் இஸ் க்ரீன் இன் கலர். இதோட ஃபங்க்ஷனும் என்னென்னா வாட்டர் தான். இதோட ஃபங்க்ஷனும் வந்து சேம் ஆஸ் வாட்டர். பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து இது என்னமோ ஒன்று பிரிண்ட் பண்ணுது. இப்போ இந்த வாட்டருங்கிற ஃபங்க்ஷன் வந்து பேரண்ட் கிளாஸ்லேருந்து நம்ம எடுத்தது தான். இப்போ விஷயம் என்னென்னா, இந்த பேர்ட் கிளாஸ், நம்மளோட இந்த பேர்ட் கிளாஸ் வந்து இந்த பேரண்ட் கிளாஸை இன்ஹெரிட் பண்ணுது. அதாவது நம்மளோட பேரண்ட் கிளாஸ் வந்து பேர்ட் கிளாஸில் இருக்கிற ஃபங்க்ஷன் ஆகட்டும், இதாகட்டும், எல்லாத்தையுமே வந்து இன்ஹெரிட் பண்ணிக்குது. ஸோ இதை தான் வந்து நம்ம பாலிமார்பிசம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த பேர்ட் கிளாஸ்க்கு பேரட்னு ஒரு சைல்ட் கிளாஸ் மட்டும் வேணாம். இங்கே நீங்கள் ஈகிள் அப்படின்னு சொல்லி இன்னொரு சைல்ட் கிளாஸும் க்ரியேட் பண்ணலாம். அதே டைம் இன்னொரு சைல்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணலாம். பீகாக் இல்லைனா வேறு ஏதாவது ஒரு ஹென் வேணாம், பீகாக் அப்படின்னு சொல்லி இன்னொரு சைல்ட் கிளாஸுமே நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சைல்ட் கிளாஸ் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் ஒரு பேரண்ட் கிளாஸ்க்கு. ஸோ ஒரே ஒரு பேரண்ட் கிளாஸ் தான், அதுக்கு எவ்வளோ சைல்ட் கிளாஸ் வேணாலும் இருக்கலாம். பட் ஃபங்க்ஷனும் பார்த்தீங்கன்னா இதுக்கும் வாட்டராக தான் இருக்கும், இதுக்கும் வாட்டராக தான் இருக்கும், இதுக்கும் வாட்டர், இதுக்கும் வாட்டர். ஒரே ஃபங்க்ஷன் நிறையா கிளாஸஸ் கூட இன்ஹெரிட் ஆகும். அதாவது பாலிமார்பிசம்னா நிறையா. ஸோ சொன்ன மாதிரியே நிறையா சைல்ட் கிளாஸ் இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக ஒர்க் ஆகும், அதுவே இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக ஆகும், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக ஆகும். இந்த மாதிரி 3 சைல்ட் கிளாஸ்க்கும் தகுந்த மாதிரி மொத்தம் உங்ககிட்ட வந்து 3 சைல்ட் கிளாஸ் இருக்கும். அப்போ ஒரு இதுக்கும் தகுந்த மாதிரி அது வந்து தன்னைத்தானே மாற்றிக்கிட்டு ஒர்க் ஆகிறதா வந்து பாலிமார்பிசம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போ இது புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி இப்போ வந்து நம்ம இதை கால் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் எப்படி கால் பண்ணுறேன்னா d1 டாட் பேரட். நம்ம பேர்ட் கிளாஸை கூப்பிட வேணாம், ஏன்னா இப்போ இந்த பேர்ட் கிளாஸே எதுக்குள்ளே இருக்குது? பேரண்ட் கிளாஸ்க்குள்ளே தான் இருக்குது. இந்த பேரட் கிளாஸ் வந்து இந்த பேர்ட்ஸ் கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ இந்த பேரட் கிளாஸை மட்டும் நம்ம கால் பண்ணால் போதும். ஸோ d1 டாட் பேரட். இப்போ இதை நான் வந்து கால் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். சாரி, d1 இஸ் நாட் டிஃபைன். d1 வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இதை நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். d1 is equal to birds. இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். சாரி, birds object has no attribute parrot. இதுக்கு வந்து attributes இல்லைன்னு வருது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு வந்து இதை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு இது எல்லாமே எடுத்துடலாம் நம்ம. இப்போ இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இதை வந்து நான் பாஸ் கொடுத்துட்றேன். ஸோ இந்த ஃபங்க்ஷன் அப்படி பாஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, d1 is equal to என்னோட பேர்ட்ஸ் அப்படிங்கிற என்னோட கிளாஸை வந்து இதுக்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸ்டோர் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து அதை டிஸ்பிளே பண்ணணுங்கிறக்காக என்னோடய ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் கால் பண்ணிவிட்டு ரன் பண்ணேன்னா எனக்கு அவுட்புட்டில் வந்து பேர்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர் அப்படிங்கிறது வந்து ஆஸ் யூஷுவல். சாரி, இதாகிடுச்சு. இண்டென்டேஷன் எரர் வந்து பைத்தனில் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ பாஸ். இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணுறேன். ஓ மை காட், பாஸ் கொடுத்துட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். ஸோ பேர்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர் அப்படிங்கிறது வந்து எனக்கு இப்போ வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து இது வந்து ஃபர்ஸ்ட்டில் இருக்கிற கிளாஸை வந்து நான் இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணனால எனக்கு பேர்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இப்போ இது இல்லாமல் நான் செகண்ட் கிளாஸ் க்ரியேட் பண்ணேன்ல. ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன கொடுத்தேன்? டெஃப் அப்படின்னு சொல்லிட்டு அதே வாட்டர் அதில் வந்துட்டு பேரட் இஸ் க்ரீன் இன் கலர்னு கொடுத்தேன். பேரட் இஸ் க்ரீன் இன் கலர் அப்படின்னு வந்து நான் இதில் வந்து ஸோ இதில் வந்து பேரட் இஸ் க்ரீன் இன் கலர் அப்படின்னு வந்து நான் தரேன். இப்போ நான் கொடுத்ததுக்கப்புறமா இப்போ நான் இதை வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே இதுக்கு கொடுக்குறோம். செல்ஃப் கொடுத்துட்டு இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன தரேன்னா, பேரட் இஸ் க்ரீன் இன் கலர் அப்படிங்கிறத நான் தரேன். ஸோ இப்போ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நான் வந்து என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டோர் பண்ணுறேன். d1 is equal to parrot அப்படிங்கிற என்னோட கிளாஸ், என்னோட சைல்ட் கிளாஸோட கிளாஸ் நேமை வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். இப்போ பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நான் என்ன கொடுக்குறேன்னா, d1 டாட் வாட்டர். இப்போ நான் அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வந்து இதை ரன் பண்ணும்போது எனக்கு பேரட் இஸ் க்ரீன் இன் கலர் அப்படின்னு வந்து அவுட்புட் டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும், ஃபர்ஸ்ட் வந்து என்னடா பேர்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர் அப்படின்னு வந்து அவுட்புட் வந்தது, இப்போ வந்து பேரட் இஸ் க்ரீன் இன் கலர்னு வந்திருக்குன்னு கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், பேரட்டுக்குள்ளே நம்மளோட பேர்ட்ஸ் அப்படிங்கிற கிளாஸை வந்து ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நான் வந்து இந்த பேர்ட்ஸ் அப்படிங்கிற கிளாஸை வந்து என்னோட ஆப்ஜெக்ட்குள்ளே ஸ்டோர் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பேரட் அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணனாவே போதும். அதுக்குள்ளே இருக்க பேர்ட்ஸுமே இதுக்குள்ளே வந்து ஸ்டோர் ஆயிரும். ஸோ பேர்ட்ஸ், பேரட் இது ரெண்டுமே இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே வந்து இருக்குன்னு அர்த்தம். இப்போ வந்து இந்த d1 டாட் வாட்டர்னு நான் கூப்பிடும்போது ஃபஸ்ட்டு என்ன ஆகும்னா, இது வந்து இந்த பேர்ட்ஸ் ட்ரிங்க் வாட்டர் அப்படின்னு தான் வந்து ஃபஸ்ட்டு டிஸ்பிளே ஆகிட்டு இருந்தது நம்ம பேர்ட்ஸ் அப்படிங்கிற கிளாஸை கூப்பிடும்போது. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த பேர்ட்ஸ் ட்ரிங்க் வாட்டர் அப்படிங்கிறத அடிச்சுட்டு எனக்கு பேரட் இஸ் க்ரீன் இன் கலர் அப்படிங்கிறது வந்து அவுட்புட்டில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஏன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, என்னோட பேரட் கிளாஸ்க்குள்ளே என்னோட பேர்ட்ஸ் கிளாஸை வந்து நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுன்னா, ஃபங்க்ஷன் வந்து இந்த ஃபங்க்ஷனை போய் பார்க்கும், பேர்ட் ட்ரிங்க்ஸ் வாட்டர் அப்படிங்கிறது. ஆனால் இந்த பேர்டுக்குள்ளே இருக்கிற இந்த ஃபங்க்ஷனையே நான் பேரட்குள்ளே தான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அப்போ பேரட்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனோட பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் எனக்கு ரன் ஆகணும். அப்போ வந்து ப்ரோக்ராம் என்ன பண்ணுன்னா, இந்த பேர்டுக்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை அடிச்சுட்டு எனக்கு பேரட்குள்ளே இருக்கிற ஃபங்க்ஷனை வந்து அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணி கொடுக்கும். அதுதான் பேரட் இஸ் க்ரீன் இன் கலர் அப்படிங்கிறது வந்து எனக்கு அவுட்புட்டில் டிஸ்பிளே ஆகிருக்கும். இந்த மெத்தட் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதை தான் மெத்தட் ஓவர் ரைடிங்னு சொல்லுவாங்க. இதுவுமே பாலிமார்ஃபிசமில் ஒரு கான்செப்ட் தான். ஸோ இது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாலும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான், அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். ஸோ இப்போ நான் வந்து கிளாஸ் பேரட் நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதே மாதிரி கிளாஸ் ஈகிள் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணி அந்த கிளாஸை வந்து சைல்ட் கிளாஸாக வச்சு இந்த பேர்ட் கிளாஸ்க்குள்ளே அதை ஸ்டோர் பண்ணி நான் பண்ண மாதிரியே நீங்களும் இந்த ஃபங்க்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களால் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.